பல ஐயப்பன்கள் இருக்கிறாங்க. ஊருக்கும் ஒரு ஐயனார் கோயில் இருக்கும். அதுவே ஐயனாருங்கிறது ஐயன், ஐயர், ஐயா, ஐயப்பன் இதெல்லாம் ஒரே நிலை பெற்றவர்கள். மக்களை காக்கக்கூடிய கடவுள்கள். இதில் கிராமத்தை காக்கும் கடவுள்கள் இருக்கிறாங்க, நாட்டை காக்கும் ஐயப்பன்கள் இருக்காங்க, இந்த உலகத்தையே காக்கும் ஐயப்பன்கள் இருக்கிறாங்க, அண்ட பேரண்டங்களை காக்கும் ஐயப்பன் இருக்கிறாங்க, வானத்தை விட்டு வந்த ஐயப்பன் இருக்காங்க, அதற்கு மேலே விசும்பு எல்லாத்தையும் விட்டு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஐயப்பன்கள் இருக்காங்க. இப்படி பல ஐயப்பன்கள் இருக்கின்றார்கள். இது எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ சபரிமலைக்கு போகிறோம் இல்லையா, இந்த சபரிமலைக்கு போகிறது இது வந்து பந்தளர் மகாராஜா பரம்பரையில் வந்த சபரிமலை ஐயப்பன். அது பக்கத்திலேயே ஆரியங்காவு ஐயப்பன் இருக்குது. இங்கே இந்த பாவநாசம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சொரிமுத்து ஐயனார்ன்னு இருக்குது. இப்படி பல ஐயப்பன்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஐயப்பன் ஐயனாருங்கிற கோயிலும் இருக்கும். சரியா? இப்போ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் ஒரே ஐயப்பன்கிறது தவறான வரலாறு, தவறான இது. ஏன்னா பந்தள மகாராஜா ஐயப்பன் மட்டும்தான் சொன்னார், குறிப்பிட்ட வயதில் இருக்கிற பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னுடைய கோயிலுக்கு வர வேண்டாம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன் தான் சொல்கிறார். அந்த சபரிமலை ஐயப்பன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு, என்னை பார்க்க வர்றதுக்கு 48 நாட்கள் உண்மையிலே விரதம் இருக்கணும். இப்போ சில பேர் 40 ஆக்கிட்டாங்க. அது இப்போ மாறி 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 20 நாள், 21 நாள், ஒரு நாள் கீழையில் பம்பையில் போட்டுட்டு 1 மணி நேரத்தில் மேலே போயிடக்கூடிய சூழல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஐயப்பன் சொன்ன விரதம் இல்லை. அந்த 50 வருடங்களுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் விரதம் இப்படி இருக்கிறதுக்கு பேர் விரதம்னு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் 18 படி வழியாக ஏறி போக மாட்டார்கள். பின்னாடி அந்த மலைப்பாதைன்ட்டு ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் தான் போவார்கள். இது இப்போ காலக்கணக்கீட்டில் மாறினது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாற்போல் நான் ஒரு ஐயப்பன் இல்லை பல ஐயப்பன் சொல்வதற்கு காரணம் என்னென்னா, இவர் திருமணம் ஆகாதவராக இருக்கிறார். அதே இதில் ஆரியங்காவு ஐயப்பன், ஆரியங்காவில் ஐயப்பன் தான் இருக்கிறார். அங்கே அவர் வந்து ஒரு மனைவி இல்லை 2 மனைவிகளுடன் இருக்கிறார். அவர் இல்லறத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் பார்ப்பாங்க. இப்படி விரதம் இருந்து தான் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் பாவநாசம் பக்கத்தில் இருக்கிறது இல்லையா, இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் பெரும்பாலானவர்கள் அந்த சொரிமுத்து ஐயனார்னு பேர், அவர் பார்த்து விட்டு தான் செல்வார்கள். அந்த 2 மனைவிகள் பேர் பூரணாத்தாள், புதுக்கலை அப்படின்னு 2 மனைவிகளோடு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருச்செந்தூர் பக்கத்தில் அந்த திருவைகுண்ட பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. அங்கே ஐயனார் வந்து பூரணாத்தாள், புதுக்கலைன்னு 2 மனைவிகள் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தைகளோட தான் இருக்கிறாங்க.